ரஷ்யா, ஜப்பான் நாடுகளிடையே கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஜப்பான் கடலோர பகுதிகளில் 3 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பும் என அந்நாட்டு வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ரஷ்யாவின் கம்சத்கா தீபகற்ப பகுதியில் அதிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 8.7 பதிவாகியுள்ளது. இதனையடுத்து ஜப்பான் மற்றும் அமெரிக்கா சுனாமி எச்சரிக்கை மையத்திலிருந்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் சுமார் 1,65,000 பேர் வசிக்கக்கூடிய அவச்சா என்ற கடலோர நகரத்தில் கம்சாத்ஸ்கை நகரிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 125 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருக்கிறது. இதனையடுத்து கம்சத்கா பகுதியில் 3 முதல் 4 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் பதிவாகின. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. அடுத்த 3 மணி நேரத்தில் தீவிர சுனாமி அலைகள் எழும்பக்கூடும் என அமெரிக்காவும் எச்சரித்துள்ளது. இதனால் பிலிப்பைன்ஸ், பலாவ், மார்ஷல் தீவுகள், சூக், கொஷ்ரே பகுதிகளில் 1 முதல் சுமார் 3 அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும்பக்கூடும். தென்கொரியா, வடகொரியா மற்றும் தைவானில் 1 அடி உயரத்தில் அலைகள் எழும்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் கடலோர பகுதிகளில் 3 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பும் என அந்நாட்டு வானிலை மையம் எச்சரித்துள்ளது.